ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த வார்த்தைய கேட்கறத ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருந்தீங்கன்னு பார்க்க முடியுது. பாராளுமன்றத்திலேயே அத வெளிப்படுத்தியிருந்தீங்கங்கிறது பார்க்க முடிஞ்சது. அ பார்த்திருப்பீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நான் அந்த டைம் வந்து ஜெயில்ல நினைக்கிறேன். 2 நாள் அண்மையில 2 நாள்ல ஜெயில்ல அடைக்கப்பட்டிருந்தேன் நான். ஓ! அது எங்களுக்கு தெரியாது. ஞாயிறு சனி, ஞாயிறு நடந்தது. திங்கட்கிழமை அண்ணனுடைய இது நான் ஜெயில்ல வந்துட்டு முதலாவதா பார்த்தது அண்ணன் பதவி ஏற்றுட்டாராண்டு. இல்ல பிரச்சனை போய் கொண்டு ஆளுநருடைய ஆஃபீஸுக்கு போறார் வாராருன்னு சொல்லி நான் 2 நாள் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தேன். துப்பாக்கி அதாவது வந்து இலங்கையில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும் தான். இங்கே இருக்கிற எம்எல்ஏமாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பார்கள். இலங்கையில் எங்களை போன்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் இல்லாமல் பண்ணியிருக்கிறது. அது இப்போ என்னோட நிற்கிற எங்கள் அண்ணமார் தான் எனக்கு பாதுகாப்பாக சுற்றி நிற்கிறார்கள். ஸோ எனக்கு பாதுகாப்பு வேணுமென்று சொல்லி பாராளுமன்றத்தில் அடிபட்ட போது சட்ட ரீதியாக கேட்ட போது சொன்னார்கள், நீங்கள் ஆயுதம் பிஸ்டலை தூக்கி வைத்திருக்கலாம் என்று. பிஸ்டல் என்பது நான் 6 வயசில் கலட்டி பூட்ட தெரிந்தவன். நான் என்னுடைய அப்பாவினுடைய இடுப்பில் இருந்ததும் பிஸ்டல். அப்பா என்னை தூக்கி வைத்திருக்கின்ற போது இந்த கால் போய் தடக்கி நிற்கிறது அப்பாட பிஸ்டலில். அது பிறகு அண்ணாவினுடைய இடுப்பில் இருந்தது பிஸ்டல். அப்போ நான் சொன்னேன், அது பிரச்சனை இல்லை, நான் பிஸ்டல் எடுத்து வச்சிருக்கிறேன். பிஸ்டல் எனக்கு இப்போ ஒருத்தரும் படிப்பிக்க தேவையில்லை. ஸோ அதை நான் என்னுடைய பிஸ்டலை வந்து இந்த நேரம் என்னுடைய இடுப்பில் சரி வச்சிருக்கேன்னா, நான் மேலே ஒரு அரசியல்வாதி டக்ளஸ் தேவானந்த அரசியல்வாதி அவனுடைய அடியாட்களோட வந்தோடனே கல்லால் எறிஞ்சவுடனே நான் பிஸ்டல் எடுத்து லோட் பண்ணிவிட்டு சேஃபில் போட்டுட்டு அந்த வீடியோ இங்கே வந்துச்சோ தெரியாது தமிழ்நாட்டில். ஸோ அதற்காக பிஸ்டலை வெளியால் எடுத்துட்டேன் என்பதற்காக அரசாங்கம் எனக்கு வழக்கு போட்டிருக்கிறது.